வாங்க இந்த சிக்கன் கிரேவி குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெல்கம் டு ஜஸ்விதா சேனல். இன்றைக்கி ஒரு சிக்கன் குழம்பு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 2 வெங்காயம், சின்னதாக 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1/2 கிலோ சிக்கன், நல்லா மஞ்சத்தூள், எலுமிச்சை பழம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் குழம்புக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக சீரகம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிளகு பொரியும் போது எடுத்து கொட்டிங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இது வறுத்தது ஆறட்டும், அப்புறம் அரைக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, லவங்கம், சோம்பு பொரிஞ்சோடனே நறுக்கிற வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே இந்த இஞ்சி பூண்டு விழுது, அது வதங்கும் போதே தக்காளியும் தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. க்ளீன் பண்ண சிக்கன் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா 1 ஸ்பூன் அளவு, இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், தேவையான உப்பு, கொஞ்ச நாள் நல்லா சிக்கன் வதங்கட்டும். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். 1 டம்ளர் தண்ணி. சிக்கன் சீக்கிரம் வெந்துடும், அதனால் 1 டம்ளர் தண்ணி. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும்போது இந்த மிளகு தூள் பண்ணதை போட்டுடலாம். சாப்பாட்டுக்குனால கொஞ்சம் குழம்பு சாப்பாட்டுக்கு ஊற்றுற மாதிரி இருக்குது. இதுவே தொக்கு மாதிரின்னா சுண்டை வச்சிடலாம். இந்த மாதிரி கிரேவிக்கு இந்த மாதிரி இருக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கி இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். இது சாப்பாட்டுக்கு கொஞ்சம் திக்காகும்.
இப்போ இந்த குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சிக்கன் கிரேவி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கான லஞ்ச் மெனு சுட சுட சாதம், சிக்கன் 65, சிக்கன் தொக்கு, ரசம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு.